குப்பைக்காரன் குப்பைகளை பொறுக்கிறான். அதுக்கு குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிற இடத்துல ஆப்போசிட்ல சேட்டுக்காரன் நகைக்கடை வச்சுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடி இது பலபலக்குது? தங்கம் இதை விட்டு போனவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. யாருன்னு தேடி கொடுத்துடணும். இந்த தெருவுல தான் யாருன்னா இருக்கும். அதே பாய அவன் தங்கத்தை தேடிட்டு போறான். நான் அவனை போய் பிடிச்சிட்டு வரேன். நீங்க எது கடையா பார்த்துக்கோ. நான் வரத்துக்கு லேட் ஆகும். அது தங்கமா வைரமா இந்த செட்டுக்கு தெரியும். ஓட்ட வாச்சேன். காட்சி 2. இப்பொழுது இந்த குப்பைக்காரன் நகையை கொண்டு போய் கொடுப்பதற்காக யார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது போலீஸ்கார் குப்பைக்காரன் சரி, போலீஸ்காரர்கிட்ட கொடுத்தா இதை பத்திரமா யாருதோ அவர்கிட்ட கொடுத்துருவாரு. சரி, போய் கொடுப்போம். தள்ளி போட நாட்டு போலீஸ் பாய் அவன்கிட்ட கொடுக்காதே. அவன் ஒரே எடுத்து படிக்குள்ள போட்டுப்பா. புது நம்பர்ல ஃபோன் பண்றேன். நான் நல்லா போயிருக்காங்க. பைக்ல கண்டுபிடிச்சு சொல்லி சார். உன் பைக்கை நான் 2 மாசம் முன்னாடி கண்டுபிடிச்சேன். பைக்ல தர முடியாது. 2 மாசமா நான் தான் சார் 2 மாசமா நான் தான் ஓட்டுனேன். பைக்ல தர முடியாது. இன்னும் 2 மாசம் நான் தான் ஓட்டுவேன். போடா சார். நாடா கூப்பிட்டா உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கதான் சார். அந்த ஒன்றும் இல்லை சார். நீ என்ன தொலைச்சது காணாம போய் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதாவது போலீஸ்காரன் தனக்கு கொடுத்தா நேர்மையா கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு பார்த்தா அவனே இந்த பைக் திருடவங்கிட்ட பைக்கை வாங்கி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அந்த குப்பைக்காரன் வண்டி அவன்கிட்ட கொடுக்கவில்லை. காட்சி 3. ஒரு வீட்டில் கணவன் மனைவி அவங்க 2 பேர் பேசிக் கொண்டிருப்பதை இங்க பார்க்கலாம். போமா போய் தேடுமா போமா. என்ன போய் தேடுறீங்க? எங்க தொலைச்சிட்டு வந்துட்டு எங்க வச்சு நாங்க போய் தேடு போ. காலையில இருந்து தேடிட்டு எங்க போறீங்க? உன் கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி போய் தேடு போ. அந்த வரைக்கும் நீங்க போய் தேடி தூக்கிக்கோங்க. வேலைக்கு போகும்போது டென்ஷன் பண்ணாதம்மா. போமா போய் தேடுமா. இல்லைன்னா உன்னை நான் தொலைச்சிடுவேன். அதுவே தேட உங்களுக்கு இல்ல. நீ என்ன தொலைச்சு நீங்க எங்க போய் தேடுவீங்க? உன்னெல்லாம் மனுஷன் தேடுவானா? தொஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன தொஞ்சி? ஏதோ தொஞ்சிச்சேன்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன தொஞ்சி? யாரா நீ நடு வீட்டுல வந்து உட்காந்துருக்கிற? ஏதோ தொஞ்சிச்சு
புடவை கட்டினது அது கட்டினேன் என் வாழ்க்கையே தொலைஞ்சிச்சு. அது மூச்சு தெரியா என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ஏதோ தொலைஞ்சிட்டுன்னு சொன்னீங்க, அதான் தேடி தரலான்னு வந்தேன். இப்படி சொல்றீங்க. காஸ்ட்லியான வாட்ச். ஆச்சா, சரி நமக்கு இங்க வேலை இல்லை. எனக்கு தெரியுமா, நீ நல்ல பொண்ணுங்க, எனக்கு ஏற்ற பொண்ணு நீதாம்மா. சாரிம்மா. எல்லாம் பேசுங்க, அப்புறமா சாரி சாரிங்க. அதாவது அவங்க வீட்டுல ஒன்று தேடிட்டு இருக்காங்க, விலை உயர்ந்த பொருள். ஒருவேளை இந்த நெக்லஸா இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த குப்பைக்காரன் போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் அது விலை உயர்ந்த வாட்சை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கடந்து வருகிறான். காட்சி 4. இன்னொரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அவங்க வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனையை அதை பார்த்து குப்பைக்காரனும் சேர்த்து அவங்க போய் பார்க்குறாங்க. சும்மா அப்பா வீட்டுக்கு போங்க. அரே பாய், அவன்கிட்ட கொடுத்தாரே. எப்படிப்பா இந்த காசு ஒரே பொண்ணு உனக்கு தேவை யாருக்குன்னா செய்வாங்க. நம்ம வீடு அதிகமாக வச்சுக்கல, என்ன ரோட்டில் படுப்போதா? சரி சரி. என்ன பேசுங்க மனுஷங்க? சரி, எப்படியோ கொடுத்துட்டாங்க. யார் தண்ணி தேடி அவங்ககிட்டயே கொடுத்துரும். அதாவது ஒரு வீட்டுல நகை இல்லாம நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்காக உங்க அப்பா வந்து அந்த நகையை என்ன பண்றாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை அடமானம் பண்ணி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த வேற குப்பைக்காரன் சரி அந்த வேற வீட்டில் போய் கேட்கலான்னு தெருவில் போய் கொண்டு இருக்கும்போது சேட்டையும் சேச்சியும் குப்பைக்காரனும் பேசி கொள்றாங்க. அரே பையா, என்ன வேணும் சேட்டுஜி? ஒரு நல்ல வேலைக்காரங்க குப்பையில் இருக்கும் போது அது என்னோட செயினா அது குப்பையில் இருக்கும் போது போயிடுச்சு, எப்படி போயிட்டு குப்பையில் போயிடுச்சு. அடையாளம் சொல்லு, நான் சோகா இருக்கிறேன். அடையாளம் சொல்லு. அரே பையா, நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையா? அது கழுத்தில் மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த செயின். அந்த செயின் 2 கொக்கி இருக்கும். எல்லா சைடுக்கும் ஏதோ 2 கொக்கி இருக்கும், சைடு மாற்ற மாதிரி இருக்கும்.
கொண்டிருக்காங்க. அந்த வீட்டில் நடக்கிறத குப்பைக்காரன் பார்க்குறான். சரி, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, இங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க போகலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக கவனிங்க. சரி, கரெக்டா சொல்றாங்க. இதுதான் போல இருக்கு. குடுத்துலாம். இதா பாருங்க. ஆமாப்பா, இதேதான்ப்பா. ராதா நல்ல வேலை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தப்பா. என் உயிரே போயிருக்கும். நீ தப்பா காப்பாத்த. நன்றிப்பா. சரி மாமி, போயிட்டு வரேன். என்னப்பா என்ன சொல்ல போற? உன்னை பத்தி சொல்லு. அது ஏன் பாட்டி கேக்குறீங்க? பாட்டிடா மாமிடா. வீட்டுல இருக்கிற பிரச்சனை பொறுக்கிற பாட்டி. சரி பாட்டி, போயிட்டு வாங்க. இல்லப்பா, இவ்வளோ உண்மையா இருக்கே. நீ இந்த நகையை வித்துனா 2 லட்சம் வந்திருக்கோப்பா. அந்த 2 லட்சத்துல நீயும் உங்க தங்கச்சி உங்க ஃபேமிலி எல்லாரையும் படிக்க வச்சிருக்கலாம்பா. பைபிள் சொல்லுது, அது மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பொண்ணு அவங்க கிட்டே கொடுத்துடணும். பைபிள் சொல்லியிருக்கு. நீ ஏன் பாப்பியாப்பா? ஆமா. சரிப்பா, நல்லா இருப்பா. போயிட்டு வர மாமி. கீழே இருந்துச்சான், அதை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தான். தெரியும் மாமி. பரவாயில்ல. அந்த நகை கிடைச்ச உடனே மருமகள் வந்து மாமியும் வந்து ஒத்துழைப்பு ஆயிடுறாங்க. அந்த குப்பைக்காரன் நகை கொண்டு வந்து சரியான நபரையும் ஒப்படைக்கிறான். கடைசி காட்சி இப்பொழுது பேச்சியும் குப்பைக்காரனும் பேசிக் கொள்கிறாங்க. கவனித்து கேட்கும். अरे भैया இங்கே வா. நான் கேட்டுச்சு. இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. இங்கே பாரு, நான் உன்னை இந்த மாதிரி பையனா எனக்கு வேணும். நான் சொல்றதே கேட்டுச்சு. எதுவுமே புரியல. இங்கே பாரு பையா, நீ எனக்கு குப்பை எடுக்க வேலை செஞ்சு என்னுடைய கடையில வந்து உனக்கு வேலை செஞ்சேன்னா உனக்கு 5000 ரூபாய் தரேன். அவ்வளோ காசா? அதே பையா, இந்த மாதிரி தான் ஒரு பையன் வேணும் எனக்கு. படிக்க வைக்கிற, நீ காலையில ஸ்கூல் போ, மத்தியானம் வந்து வேலை பாரு. ஓகே ஓகே கேட்டுச்சு. இந்த காலையிலேருந்து நாளைக்கு வேலை வைக்கிறேன். போயிட்டு வரேன் கேட்டுச்சு. நாளைக்குலேருந்து வேலை வா.